வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். வட்டி தொழில் யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. ஆனால் அதை பிஸ்னஸாக பண்ணி போகிறவங்க சிலருக்கு மட்டும்தான் லாபங்கிறது இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு திருப்பி தருவேன்னு சொன்னாங்க, தரலை, இதனால் பணம் இழப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இங்கே குறிகாட்டுது. இந்த 12 லக்னக்காரங்களுக்கும் பிரச்சனைக்குரிய காலகட்டங்களில் நமக்கு லாபம் தரணும் வருமானத்தினால் அப்படிங்கிறது. சிலருக்கு அது யோகமாகவே இருக்கும், சிலருக்கு அது யோகம் கிடையாது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த சிம்ம லக்னம் எனக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வட்டி தொழில் லாபம் தருமான்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சந்திரன் மாத்திரம் நல்ல பாவகத்தில் இருந்துட்டார்னா, ஏன் சந்திரனை சொல்கிறோம் அப்படின்னா, அவர் அந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டின் அதிபதினு சொல்லலாம். 12ங்கிறது நம்முடைய சேமிப்புன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரச்சனைக்குரிய வருமானத்தினால் சேமிப்புங்கிறது வரும். அதனால ஜாதகத்தில் அதுவும் சிம்ம லக்னத்திற்கு அக்ஷய லக்னமாக போகும்போது 12ஆம் வீட்டின் அதிபதி சேமிப்புக்கு கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பாவகங்களில் இருந்ததுன்னா வட்டி வருமானத்தினால் பணம் கிடைக்குமானா கிடைக்கும். இவங்க உதாரணமாக இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு நண்பர்களுக்காக பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பணம் கிடைக்குமானா திருப்பி கிடைக்காது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு கைமாத்தா பணம் கிடைக்கிறான், ஒரு % வட்டி போட்டு கொடுக்குறான், நான் சும்மா தானே பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், எடுத்து அவன் கையில் கொடுத்துருவோன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுத்த பணம்ங்கிறது உங்களுக்கு முதலீடாகவோ கொடுத்தது கூட உங்களுக்கு திருப்பி வாங்க முடியாத ஒரு நிலைங்கிறது இருக்கும். அதே மாதிரி மனைவி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு நபருக்கு, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்க மாட்டி தந்துருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டமாகவே அமையும் அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஜாதகப்படி நண்பர்கள் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இந்த வட்டி தொழிலுங்கிறது இவங்க செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, வேற யாருக்கு லாபம் தரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா இந்த வட்டி சார்ந்தது பணம்ங்கிறது இவங்களுக்கு லாபமாகவே இருக்கும். அதுவும் தன் எதிரி வீடான இந்த குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் போய் அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கண்டிப்பாக பணமிழப்புங்கிறது உறுதி. அதுவும் இவங்க பிறந்த மாதம் வைகாசி மாதமாக இருந்ததுன்னா டோட்டல் அவுட், பணம் கிடைக்காது அப்படிங்கிறது கூட சொல்லிடலாம். ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருந்து தன்னுடைய வருமானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும். இது எல்லாருக்குமே ஒத்து வருமானா கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் ஜாதகப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, நாங்கள் வட்டி தொழில் எங்களுக்கு ஊஹோன்னு வரணும், எந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா வரும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த மகர லக்னத்திற்கு பிரச்சனைக்குரிய வருமானம்ங்கிறது இவங்களுக்கு கிடைக்கணும், எதிர்பாராத லாபம்ங்கிறது கிடைக்கணும். நான் ஃபாரின் நண்பர்களுக்கு, வெளிநாட்டு நண்பர்களுக்கு, அதே மாதிரி வெளியூரில் ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறேன், பிரச்சனைக்குரிய இடங்களில் பணத்தை கொடுக்குறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் இதுக்காக கொடுக்குறேன், ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணுறேன், எனக்கு லாபமாக இருக்குமானா இருக்கும். இவங்களுக்கு அது 2ஆக திருப்பி கிடைக்குமானா இந்த மகர லக்னம் அக்ஷய லக்னமாக போகக்கூடிய நண்பர்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய வருமானம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, வெளியிடங்கள்லேருந்து வரும், வெளியூர்லேருந்து கிடைக்கும். உள்ளூரில் இருந்தால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது, பணமிழப்புங்கிறது இருக்கும். இரட்டை லாபம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி லாபத்தை தரக்கூடியது இவர்களுக்கு இருக்கும் எந்த மகர லக்னத்திற்கு அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்னத்துக்கு பொதுவாகவே 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் குரு பகவானாக வருவார். பணம் நல்லா இருக்குமானா பணம் நல்லா இருக்கும், ஆனால் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த கும்ப லக்னத்திற்காரங்களுக்கு வருமானம்ங்கிறது வட்டி தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் குட்டி குட்டி வட்டி, அந்த மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இல்லாமல் நியாயமாக ஒரு செயல் செய்தாலே இவருக்கு லாபம்ங்கிறத இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இவங்க பணம் கிடைக்கும்னு அதிகமாக பணம் செலவு பண்ணுவாங்க, கொடுப்பாங்கன்னா பணத்தடை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது, நான் செய்யலாமான்னா மீன லக்னக்காரங்க கொஞ்சம் கவனம் தேவை செய்வதில். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வருமானம்ங்கிறது கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான வருமானம் தான் கிடைக்கும். எப்போ அக்ஷய லக்னம் மீன லக்னம்ங்கிறது ஆரம்பிக்கிறதோ அப்போ நான் எனக்கு தான் மீன லக்னம் ஆரம்பிச்சிருச்சு, உள்ளதை கொண்டு நான் எங்கேயாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் எடுத்து எதையாட்டி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா போடும்போது மிக பிரம்மாண்டமாகங்கிறது சொல்லுவாங்க, கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய காலமாக இருக்கும். பணம் விஷயத்தில் பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது இவங்க கேட்கக்கூடாது
அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்ததில் மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது பணம் இழப்புங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இவங்களுக்கு. ஒன்று தொழிலில் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோற்று போகிறாங்க, பிஸ்னஸ்க்காக யாருக்காட்டி கடன் கொடுத்து தோற்று போகிறாங்க, இல்லைனா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றி போட்டால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இவங்களுக்கு தோல்வி பணம்ங்கிறது இழப்புங்கிறது இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் கூட கூட்டு தொழில் செய்கிறேன்னு ஆரம்பித்து இவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்டது விரயமாகுது. அது கொஞ்சோண்டு பணம் கிடையாது, மிகப்பெரிய பணம்ங்கிறது சொல்லலாம். அதிலெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணுமானா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த ரிஷப லக்னம் போகும்போது பார்த்தீங்கன்னா பணம்ங்கிறது வெளிநாட்டு பணம்ங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வருமானத்தின் மூலமாக லாபம்ங்கிறது இருக்குது. இத்தனை நாளாக உள்ளூரில் பண்ணிட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் வேலை பார்க்குறேன், ஆடிட்டிங் பண்ணுறேன், அக்கௌண்ட்ஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு லாபம் இருக்கும். இது நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகச்சிறந்த லாபம் கொடுக்கும். உங்களுடைய ஜாதகம் அனுசரித்து தான் பண்ணின்னு இருக்கேன்னா இந்த இடங்களில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். 12 லக்னக்காரங்களுக்கும் வட்டி தொழில் சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஜாதகப்படி அப்படிங்கிறது இருக்குது. இந்த லக்னக்காரங்க போகும்போது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.